இங்கே ஒரு பையன் ராக்கெட் எப்படிடா செய்யலான்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அவனும் பிளான் போட்ட பாடி எல்லா பாக்ஸையும் அடுக்கி வச்சு ராக்கெட் மாதிரி செஞ்சுட்டான். ஆனால் அவனுக்கு அங்கே ஒன்று மட்டும் தேவைப்படுது, மேலே ஒரு கூம்பு மாதிரி தேவைப்படுது. அந்த கூம்பத்தை எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் எட்டி பார்க்குறான், அவங்களோட அண்ணனோட ரூமில் இருக்குது. அவனும் அங்கே போய் அவங்க அண்ணன்ட்ட கேட்டு பார்க்குறான். ஆனால் அவங்க அண்ணன் இல்லைன்றான். அதுக்கப்புறம் இவனும் சண்டை போட்டு வாங்கலான்னு பார்த்தாலும் சண்டை போடும்போது இவனை தள்ளி விட்டுறான். இவனும் சோகமானவன் அப்படியே நடந்து வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போகும்போது தான் பழசு நடந்தது அவனும் ஞாபகப்படுத்தி பார்க்குறான். என்ன நடந்துச்சுன்னா, அவனும் அவங்க அண்ணனும் அப்போ ஜாலியாக 2 பேரும் ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாங்க. ஒரு நாள் ராக்கெட்டு மேலே போகிறத பார்க்குறாங்க 2 பேரும். அப்படியே ராக்கெட்டு மேலே பறந்து நல்லா போய்கிட்டே இருந்துச்சு. போய்கிட்டு இருக்கும்போது சரி இவனும் போயிடும்னு தம்பி போயிடுறான். இப்போ அண்ணன் மட்டும் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ராக்கெட் அப்படியே வெடிச்சிடுது. அதை பார்த்து அவங்க அண்ணனும் சோகமாகறான். ஏன்னு எனக்கும் தெரியல. லாஸ்ட் பார்த்தா அதில் போனது அவங்க டேடான். அதுலேருந்து தான் அவங்க அண்ணன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு நினச்சிக்கிறான் தம்பி. அதுக்கப்புறம் தம்பியும் அவனோட செஞ்சு வச்ச ராக்கெட்டுக்குள்ளே உட்காந்துருக்கான். லைட் ஏண்டா இருக்குதுன்னு அவனும் சோகமாக படுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் அவன் தம்பி கொடுத்த க்ரீட்டிங் கார்டை அவங்க அண்ணன் வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடா அது